வணக்கம் நண்பர்களே. நேற்று நாம் டெல்லி சுல்தான்களோட முன்னுரை மாதிரி ஒரு காணொலியும், அப்புறம் கில்ஜி வம்சத்துலேருந்து துக்ளக் வம்சம் எப்படி டெல்லி அரண்மனையை கைப்பற்றிச்சு அப்படிங்கிற மாதிரி விஷயத்தையும் பார்த்தோம். இன்றைக்கி நாம் துக்ளக் வம்சத்துடைய முதல் மன்னனான கியாசுதீன் துக்ளக் பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். கியாசுதீன் துக்ளக் அவர் ஒரு துர்க்கிய தந்தைக்கும் ஹிந்து பெண்ணுக்கும் பிறந்த ஒரு மகன். சரிங்களா? அவர் தந்தை துர்க்கி நாட்டை சார்ந்தவர், தாய் இந்தியாவை சார்ந்த ஒரு பெண். இப்படிப்பட்ட கலவையில் பிறந்த ஒரு மன்னர். இவருடைய தந்தை துர்க்கியை சார்ந்தவர். சரிங்களா? இல்லை, ஒரு முக்கியமான கேள்வி கூட டிஎன்பிஎஸ்சி அடிக்கடி கேட்பாங்க. டெல்லி சுல்தானை ஆண்ட 5 வம்சத்தில் முதல் 3 வம்சம் இருக்குங்களா, அடிமை வம்சம், கில்ஜி வம்சம், துக்ளக் வம்சம். இந்த 3 வம்சமும் துர்க்கி நாட்டை சார்ந்தவர்களால் ஆளப்பட்ட வம்சங்கள். அந்த 3 வம்சத்தை சார்ந்தவர்கள் துர்க்கி நாட்டை சார்ந்தவர்கள். சரிங்களா? 4வது வம்சமான சையத் வம்சம் அரேபியாவை சார்ந்தவருங்க. அவர்கள் முகமது நபியின் வழித்தோன்றல்கள்னு தங்களை தாங்களே கூறிக்கொண்டவர்கள், சையத் வம்சத்தை சார்ந்தவர்கள். 5வது வம்சம் ஆப்கானை சார்ந்தவர்கள், அதாவது லேடி வம்சம்ங்கிறவங்க ஆப்கானை சார்ந்த ஒரு வம்சம். சரிங்களா? இது ஒரு டிஎன்பிஎஸ்சியில் கேட்குற கேள்வி. ஒரு தடவை பழைய வருடங்களில் ஒரு தடவை என்னென்னா, முதல் துர்க்கிய வம்சம் டெல்லி ஆண்டது எந்த வம்சம் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டாங்க. அதுக்கான விடை அடிமை வம்சம் தான். குத்புதீன் ஐபக் தான் முதல் துர்க்கியர், டெல்லியை ஆண்டவர். சரிங்களா? இது ஒரு கேள்வி, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரி, இந்த கியாசுதீன் துக்ளக்கோட உண்மையான பேர் காசி மாலிக். இவருடைய தந்தை, கியாசுதீன் துக்ளக்குடைய தந்தை பால்பன். அவர் அடிமை வம்சத்தில் மிக சிறந்த மன்னர்கள் ஒருவர்னு பேர் எடுத்த பால்பன் அவருடைய படையில் படை வீரராக வேலைக்கு சேர்றாரு. இவர் அலாவுதீன் கில்ஜி இருந்த காலத்தில் இந்த கியாசுதீன் துக்ளக் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி ஆளுநராக ஆகிட்டார். தந்தை படை வீரராக இருந்தவருடைய பையன் ஆளுநர் அளவுக்கு உயர்ந்திருக்கார் உழைப்பில். அப்படிப்பட்ட அலாவுதீன் கில்ஜியோட காலத்தில் ஆளுநராக இருந்தவர் தான் பின்காலங்களில் குஸ்ரு கானை கொண்டுட்டு டெல்லியோடைய மன்னராக முடிசூட்டிக்கிறாரு. இந்த கியாசுதீன் துக்ளக் பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு நேர்மையான, ஒரு மென்மையான மன்னர் அப்படிங்கிற மாதிரி தான் வரலாற்றில் குறிப்பிடுறாங்க. முக்கியமாக இவர் ஆட்சிக்கு வந்த டைமில் நிர்வாக சீர்கேடு நிறையா நடந்திருக்கு. முக்கியமாக குஸ்ரு கான் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, நிறையா பேர்த்துக்கு அளவுக்கு அதிகமான சலுகைகள்லாம் கொடுத்துருக்காரு. பண விஷயத்துலேயும் நில விஷயங்களையும் சலுகை கொடுத்துருக்காரு. இவர் ஆட்சிக்கு வந்தோடனே அதையெல்லாம் சரியாக முறைப்படுத்தியிருக்கார். முக்கியமாக தேவையில்லாதவங்களுக்கு பணம் கொடுத்ததையெல்லாம் இவர் அவங்ககிட்டேருந்து பிடுங்கி அரசு கருவூலங்களில் சேர்த்திருக்காரு. அதுக்கப்புறம் கொடூரமான தண்டனைகள்லாம் அப்போது நிறைய இருந்திருக்கு கியாசுதீன் துக்ளக் ஆட்சிக்கு முன்னாடி. சரிங்களா? கில்ஜி ஆட்சியிலையும் அடிமை வம்ச ஆட்சியிலாம் பார்த்திங்கன்னா நிறையா கொடுமையான தண்டனைகள்லாம் இருந்திருக்கு, நீதி தண்டனைகள். இவர் தான் சட்ட தொகுப்புகளாக உருவாக்கி நீதிமன்றங்கள் மூலிமா வழங்கப்படுற தண்டனைகளையெல்லாம் மனிதாபிமான அடிப்படையில் கொஞ்சம் கம்மியாக பண்ணியிருக்கார். அந்த கொடுமையான தண்டனையில் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இவர் கொஞ்சம் மென்மையானவராகவும் நிர்வாகத்தில் நல்லவராக இருந்தங்காட்டி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கார். அடுத்தது பொருளாதார விஷயங்கள்லாம் இவர் கொஞ்சம் எளிமையான கொள்கைகளை நடைமுறைப்படுத்தியிருக்கார். அதற்கு காரணம் என்னென்னா, இதுவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நம்ம அலாவுதீன் கில்ஜியை பற்றி நம்ம பின்னாடி வர காணொலி கண்டிப்பாக பார்ப்போம். அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவர் தான் முதல்ல சம்பளத்தும் கொடுத்த மன்னர் அலாவுதீன் கில்ஜி. சம்பளம்னா படை வீரர்களுக்கு சம்பளம் கொடுத்துருக்காரு. அதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா படை வீரர்களுக்கு சம்பளம்லாம் கிடையாது. அந்த மன்னர்களோட கான்செப்டே பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். அது எல்லா மன்னர்களுக்கும் இருக்குது. இந்திய மன்னர்களில் நம்ம தமிழகத்தை சார்ந்த மன்னர்களுக்கும் அப்படி தான். படை வீரர்களுக்கெல்லாம் சம்பளம் தர மாட்டாங்க. குறிப்பிட்ட இடத்த கொடுத்துருவாங்க. அந்த நிலத்தில் நீங்கள் வரது எடுத்துக்கங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சில சமயம் படை நடத்திட்டு போயிட்டு இருக்கும்போது நம்ம எதிரி நாட்டுடைய நாடுகளுக்குள்ளே நம்ம பூந்து அந்த நாடுகளில் நம்ம கொள்ளையடிக்கிற பொருட்களில் ஒரு குறிப்பிட்ட பொருட்கள் இவங்களுக்கு பங்கு கிடைக்கும். இந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. ரொம்ப கொடூரமையாக இருந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த அலாவுதீன் கில்ஜி அந்த மாதிரி நிலம்லாம் கொடுத்து நம்ம பொருளாதாரத்தை நலிவடைகிறோம் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் என்ன பண்ணிட்டாருன்னா, தன்னுடைய படை வீரர்களுக்கு சம்பளம் கொடுத்துட்டார். சம்பளமாக கொடுக்கும் போது என்ன பிரச்சனைன்னா, படை வீரர்களுக்கு கொடுக்குற சம்பளத்தில் அவர்களுக்கு நிறைவான வாழ்க்கை வேணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய நாட்டில் இருக்கிற சந்தைகளோட பொருட்களை விலைகளை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டார். சரிங்களா? அதில் இந்த பொருளாதார கொள்கையில் ரொம்ப குழப்பங்களான மனநிலைக்கு போயிடுச்சு. அலாவுதீன் கில்ஜி இருக்கிற வரைக்கும் அதெல்லாம் ஒரு ரொம்ப முரட்டத்தனமான கண்காணிப்புகளில் ஈடுபட்டு மார்க்கெட்டில் பொருட்களோட விலையெல்லாம் ரொம்ப கண்காணிப்பாக ஈடுபட்டிருக்காரு.
அந்த பொருட்களோட விலையை மீறி விற்கிறவங்கலாம் கொடூரமான தண்டனைலாம் கொடுத்துருக்காங்க. அது உள்நாட்டில் மிகப்பெரிய குழப்பங்கள் ஏற்பட்டுருச்சு. இதையெல்லாம் கியாசுதீன் துக்ளக் புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டாருன்னா, எளிய பொருளாதார கொள்கைகளாக கொண்டு வந்துட்டார். சரிங்களா? சிம்பிளாக என்னென்னா, அலாவுதீன் கில்ஜி பண்ண அந்த பொருளாதார குழப்பங்களை எல்லாம் கியாசுதீன் துக்ளக் எளிமையாக கொண்டு வந்துட்டார். சரி, இவருக்கு 5 மகன்கள் இருந்திருக்காங்க. இந்த 5 மகன்களில் முக்கியமானவர் தான் முதல் மகன் பேர் தான் ஜானா கான். சரிங்களா? அவர் பேர் ஜானா கான், உல்லு கான் அப்படின்னு 2 பேர் இருக்கு அவருக்கு. அந்த முகமது பின் துக்ளக் அப்படின்னு சொல்கிறோம்ல, அவர் தான் ஃபஸ்ட்டு பையன். இவருக்கு 2 பேர் இருந்திருக்கு, ஜானா கான், உல்லு கான். சரிங்களா? இதை நீங்கள் டிஎன்பிஎஸ்சியில் ஒரு தடவை கேட்டிருக்காங்க, முகமது பின் துக்ளக்கோட உண்மையான பேர் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. சரி, இவர் முக்கியமான படையெடுப்புகள் 3 நடந்திருக்கு. வாராங்கல் அப்படிங்கிற இடத்துல ஒரு படையெடுப்பு நடந்திருக்கு. அடுத்தது மங்கோலியர்களை விரட்டி அடிச்சிருக்காரு. சரிங்களா? மங்கோலியர்களை விரட்டி அடிச்சிருக்காரு. 3வது வங்காளங்கள் மேலே படையெடுத்திருக்கார். சரி, இந்த 3 படையெடுப்புகளுடைய செய்திகளை அடுத்த காணொளியில் கேட்போம். நன்றி, வணக்கம்.